ஹலோ வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? ஓ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன பேர்? அதை முதல் கேட்போம். என்ன பேர் உங்களுக்கு? தனுஜா. தனுஜா, அழகான பேர். யார் இந்த பேரை வச்சவங்க? வச்சாக்களை தான் கேட்கணும். நீங்கள் கேட்கலையே எவ்வளோ நாளும்? அம்மாட்ட அப்பாட்ட கேட்கலையே என்ன பேரை யார் வச்சவங்கன்னு சொல்லி? யோசிக்கிறார் யார் வச்சதுண்டு. நீங்களும் கேட்டுருக்கணும் என்ன யார் இந்த பேரை வச்சுட்டு சொல்லி. சரி, என்னென்னு வீட்டில் கூப்பிடுவாங்களே எல்லாரும் உங்களை? ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடுவாங்களானே. என்னென்னு சொல்லுவாங்க? தனுஜான்னு சொல்லி. சரி, உங்களோட அவர் என்னென்னு கூப்பிடுவார்? அவரை தான் கேட்கணும். என்னென்னு கூப்பிட்றவர் உங்களை? உங்களோட அவர் தனுஜாண்டு கூப்பிட்றவங்களா இல்லை எதுவும் புனப்பேர்கள் சொல்லி கூப்பிட்றவங்களா? என்னென்று கூப்பிட்றவர் நீங்களாம் சொல்லணும். உங்களோட அவர் என்னென்று கூப்பிட்றவர்னு சொல்லி? தனுவண்டு சொல்லி கூப்பிட்றவர். ஓகே, சரி. அப்பான்னு சொல்லிட்டே அப்படி இல்லையா? தனுவண்டு மட்டும் தான் சொல்கிறவரா? அப்படியா? என்ன சொக்கப்படுறீங்க நீங்க? என்னடா பிறந்த நாள்ல வந்து சர்ப்ரைஸ்காரன் வந்து இப்படியெல்லாம் சொல்றாருன்னு சொல்லி. சரி, எங்களோட தனுஜாக்கு வந்து இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? தனுஜா. ஓகே, தனுஜாக்கு வந்து இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? அதுக்கும் சில வரும் 35வது பிறந்த நாள். ஆனால் அப்படி தெரியல, ஒரு 25 26 சொல்லலாம் போல இருக்கு. சரி, ஓகே, வெரி ஹாப்பி. உண்மையிலேயே ஒரு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். என்னடா இப்படி நல்ல இதில் வந்து வயசாக குறைச்சி உங்களை வச்சிருக்கிறபடினால். சரி, எங்களுக்கு தனுஜாவுக்கு வந்து இன்றைக்கு 35வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்வதற்காக வந்திருக்கிறேன். நான் வந்தால் எல்லாரும் யோசிக்கிறவங்கள ஒரு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும்னு சொல்லி டென்ஷனில் வந்திருந்தாலும் ஆறுதலாக வந்து கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. சரி, ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தனுவன்னு சொல்லி ஒரு கேக் ஒன்று தந்திருக்கிறாங்க. சரி, அப்படியே டேபிளில் வைங்க. ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தனுவன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே தானே? சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை வந்து இந்த நாளில் வந்து இந்த இடத்துல வந்து தந்திருக்கிறாங்க. நீங்கள் தூர தேசத்துலேருந்து வந்திருந்தாலும் அப்படி தானே? சரி, இன்றைய நாளில் ஒரு சந்தோஷம். அம்மா அப்பாக்களோட உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. மற்ற உங்களோட சொந்த பந்தங்கள், உறவுகள், உங்களுடைய அவருடைய மிஸ்டர் உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க போல இருக்குது. மிக்க சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸுமாக உங்களுக்கு முதல் தடவையாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்க? உங்களோட கெஸ்ஸிங். அதான் இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்க? உங்களோட கெஸ்ஸிங்கை சொல்லுங்க பாபு. என்ன அப்படி சொல்லக்கூடாது. கட்டாயம் தெரியான்னு சொல்லி சொல்லக்கூடாது. கட்டாயம் யாரோ ஒருத்தங்கள் வந்து செய்திருக்கிறாங்க இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி. ஒரு வித்தியாசமான நபர் செய்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். ஒரு யாருன்னு சொல்றதா? சரி, ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டை தந்திருக்கிறாங்க. இது மெழுகுதியில் கீழே வைங்க. ரைட், அதையும் டேபிளில் வைங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்க தனுஜா, அப்படி தானே? சரி, யார் செய்திருப்பாங்க? என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களை டென்ஷன் ஆகக்கூடாது தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னால் தவறான விடை சொன்னால் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா. சரி தானே? இல்லை, இந்த அம்மம்மாவுக்கு கூடிய தெரியும். நான் தவறான விடை யாராவது சொன்னால் ஒரு பனிஷ்மெண்ட். உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தவறான விடை சொல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக. அப்படியா? சரி, ஓகே. சரி, உங்களோட கெஸ்ஸிங்கில் யார் இப்படி செய்திருப்பாங்க உங்களோட வீட்டில் வச்சு? அம்மாவா? அம்மா அந்த மாதிரி இல்லையே, இது வேற ஒருத்தங்கள் போல இருக்குது. அக்கா. அக்கா அக்காக்கு என்ன பேர்? பிரியா. சரி, எங்க இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? ரைட், ஓகே, அவங்களையும் இருக்கிறாங்க. பிரியா. சரி, எனக்கு அந்த முகங்கள் தெரியாது. யாரோ ஒரு தாங்கள் கால் பண்ணினாங்க. சரி தானே? சரி, பார்க்கலாம். இது ஒரு பாய் கால் பண்ணின மாதிரி தான் இருக்குது எனக்கு. உங்களோட மிஸ்டர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை. என்ன இதான் இது என்ன இது? அங்கால இங்கால விட சொல்லாம அங்கால விட வருது இல்லையென்று சொல்லி. சரியா, ஒரு வித்தியாசமாக இருக்குது வந்து உங்களோட மிஸ்டர். சரி, என்ன நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட மிஸ்டர் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா? என்ன சொல்றீங்க? இல்லையென்று அப்படி சொல்லக்கூடாது. அப்படியா? ரைட். என்னென்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே உங்களோட குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து செய்கிற உங்களோட மிஸ்டர் வந்து என்னுடைய வாய்க்கு ருசியான உணவுகள் வந்து சமைச்சு தரவங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டி. சரிதானே? ஒரு வலது கை மாறி இருக்கிற மனவாட்டிக்கு வந்து ஏன் நான் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் நினைக்கலாம், செய்திருக்கலாம். சரிதானே? அதை தானே அவங்கள கேட்குறேன். சரி, என்ன சொல்றீங்க? திரும்பவும் சொல்லுங்க. பிறகு அவர் கவலைப்படுவார். அவர் வந்து பார்க்குற பார்வையோட என்ன சொல்லாமல் அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. சரி, லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் யார் சொல்கிறீங்க? இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதை தரலாம். தெரியாது. சூறா இல்லை, அவர் இல்லை.
உண்மையே இல்லை. சரி, இந்த இடத்துல நிற்கிறாங்க வரடாது. உங்களோட அம்மா இல்லை, உங்களோட வேறு யாரை சொல்கிறீங்க? உங்களோட அவர் இல்லை, அக்காவை சொல்லியிருக்கிறீங்க. அக்கா அங்கே என்ன பேர் பெரியா? ஓகே ரைட், 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. சரிதானே? சரி, இப்போ வருவோம். 3 பேரில் ஒருத்தங்கள்லாம். சரி, அவங்கள கண்டுபிடிங்க. 3 பேரில் ஒருத்தங்கள்லாம். ஓ, அவர் தான். நீங்கள் யாருன்னு சொன்னால் 3 பேரில் ஒருத்தங்கள்லாம் கண்டுபிடிங்க பாபு. என்னடா உங்களில் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான உறவு, உங்களில் மிக்க பாசம் வச்சிருக்கிற ஒரு உறவு. சரிதானே? ஆனால் அந்த பாசம் எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பாசம் இப்பொழுது தெரியும் வேறன்னு சொல்லி 3 பேரில் ஒருத்தங்க. விளங்கல? சரி, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஹாப்பி. 3 பேரில் ஒருத்தங்களை சொல்லுங்களேன், யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லி. இது ஒரு சர்ப்ரைஸ் தானே? அதானே? அக்கா பிரியா. ஓகே, அவங்களாம் செய்திருப்பாங்களா? அப்படியா? சரி, அந்த கிஃப்டை கொடுங்க பார்ப்போம். அதில் தெரியும். ரைட், அவட்ட கொடுங்க, அவன் கையில் கொடுங்க, பார்க்கட்டும். நீங்களா? என்ன சொல்றீங்க? யாரால்? ஓகே ரைட். இந்த சர்ப்ரைஸை வந்து பார்த்தீங்களா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனுஜா சித்தின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, அழகான ஒரு படம் ஒன்று தந்திருந்தாங்க. தூய்மையான அன்புக்கு முகங்களும் முகவரியும் தேவைப்படாது. ஓகே, நினைவு ஒன்று போதும் என்றும் நம்மை நினைக்க உங்கள் பிறந்த நாளை போல் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இனிமையாக அமைந்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சித்தி என்று சொல்லி போட்டிருந்தாங்க. என்ன சொல்கிறீங்க? உங்களோட பிராமகன் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. உங்களோட அக்கண்ட மகனா? ரைட், பிராமகன் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. என்ன பேர்? சங்கீத். சரியா? ஓகே, உங்களோட அவருக்கு தம்பிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி சித்தியில் ரொம்ப பாசம் போல இடக்கா? அப்படியா? பாசமா? ஓமா, பார்த்தீங்களா? சரி, அவங்களோட சித்திக்கு கிட்ட போங்க, ஒரு விஷ் பண்ணி ஒரு கச்சித்தியை கொஞ்சி. பார்த்தீங்களா, அந்த கொஞ்சல்ல தெரியுது எந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. ஓகே ரைட், பக்கத்தில் இருங்கூட பிராமகன் இருக்கிறார். அப்படி டேபிளில் வச்சு விடுங்க. தம்பி இருக்கா, வண்டி வச்சு விடப்பா. ரைட், அவர் நீங்கள் வைங்க ரைட். உங்களோட பிராமகன் பக்கத்தில் நிற்கிறார். என்ன சொல்கிறீங்களா அவருக்கு? இந்த மாதிரி எல்லோர் மத்தியிலும் வந்து உங்களை நினைச்சு செய்திருக்கிறார். சரி, என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே அழகோட அந்த உண்மையிலேயே சித்திமாரில் வந்து ரொம்ப பாசம்தான் அக்காண்ட பிள்ளைகள் வந்து. சரி, நான் உங்களுக்காக புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. இறைவனுடைய நல்லாசிகள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல பிரார்த்தித்து கொண்டு, உங்களோட பிராமகனுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் இறைவனுடைய ஆசைகள் எப்போதுமே கிடைச்சிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் எப்பயுமே இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 காலம் வாழணும் என்று சொல்லி புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நான் உங்களுக்கு ஒரு சின்ன கவிதை ஒன்று தரலாம் என்று இருக்கிறேன். ஓகே. வரமாக கிடைத்த செல்வம் எம் குடும்பத்தின் குலவிளக்கு, அன்புக்கு ஆட்படும் பண்பு, அதிகாரத்தை எதிர்க்கும் உள்ளம், அமைதியை விரும்பும் மனம், நிதானமாக செயற்படும் கொள்கை, இலட்சியம் நாடும் குணம், நிறைவாக பெற்ற எம் இணைபிரியா உறவே, எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறோம். இந்த கவிதையில் இருக்கிற மாதிரி தானா? என்ன சொல்கிறீங்க? உண்மைதானா? என்ன சிரிக்கிறாங்களோட வாய்? உங்களோட அவர்கிட்ட கேட்போம், உண்மைதானே இந்த கவிதையில் இருக்கிற மாதிரி தானே? உண்மைதானே? அல்லது அவருக்காக சொல்கிறாரா? சரி, ஓகே, மிக்க சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. சரி, தேங்க்யூ ஸோ மச், குட் லக். ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணும். ஓகே தானே? சரி. இதயத்தை அணைத்து
போல காற்றழுத்தம் போல வந்து நானும் உன்னை தான் முத்தமிட்டு முத்தமிட்டு போகிறேன். மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். துளி துளியாய் கொட்டும் மழை